Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உலகின் 6வது பெரிய பொருளாதாரமாகவும் ஒரு முக்கியமான உயர் வருமான சந்தையாகவும் விளங்கும் இங்கிலாந்தின் மொத்த சரக்கு இறக்குமதி மதிப்பு சுமார் 835 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். அந்நாட்டின் இறக்குமதி சந்தையில் ஜெர்மனி, சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளே முன்னணியில் உள்ளன. ஜெர்மனி 11.8%, சீனா 11.1%, அமெரிக்கா 9.7% சந்தை பங்கை கொண்டுள்ளன. இந்திய பொருட்கள் மீதான அதிக இறக்குமதி வரிகள் காரணமாக இதுவரை 2%த்திற்கும் குறைவான சந்தை பங்குடன் இந்தியா 15வது இடத்தில்தான் இருந்தது. இப்போது இங்கிலாந்து இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வந்திருப்பதால் இந்திய நிறுவனங்களுக்கு இங்கிலாந்து இனி மிகப்பெரிய சந்தையாக மாறும் என்று கூறப்படுகிறது. இனி இங்கிலாந்திற்கு ஏற்றுமதியாகும் 99% இந்திய பொருட்கள் மீதான வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளன. மேலும் வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு விரிவடையும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் சுமார் 60,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆடை மற்றும் ஜவுளி, வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள், தரை விரிப்புகள், தோல் மற்றும் காலணிகள், பொறியியல் பொருட்கள், மின்னணு மற்றும் மின்சார உபகரணங்கள், மருந்துகள், வாகன உதிரி பாகங்கள், கடல்சார் பொருட்கள், ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் உள்ளிட்ட துறைகளுக்கு பெரும் நன்மைகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதேபோல் இங்கிலாந்தில் உருவாகும் மது வகைகள், கார்கள், மோட்டார் சைக்கிள்கள், அழகு சாதன பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், சாக்லேட்டுகள், பிஸ்கட்டுகள் மற்றும் குறிப்பிட்ட சில உணவுப் பொருட்களின் விலைகள் இந்தியாவில் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதுவரை இறக்குமதி செய்யப்படும் பிரிட்டன் கார்கள் மீது 110% வரை வரி விதிக்கப்பட்டு வந்ததால் அதன் விலை அதிகமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மற்றும் இந்தியாவில் வளர்ந்து வரும் மின்சார வாகன சூழல் அமைப்பு ஆகியவற்றை பாதுகாப்பதற்காக வருடாந்திர இறக்குமதி ஒதுக்கீடுகள் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்குவதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை மாற்றியமைக்கும் என்றும், உற்பத்தி, நிதிச்சேவைகள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், கல்வி மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இந்தியாவுக்கான பிரிட்டனின் முதலீட்டை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தை ஒரு வரலாற்று மைல்கல் என்று வர்ணித்திருக்கும் பிரதமர் மோடி, இது விவசாயிகள், தொழிலாளர்கள், குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குவதோடு விக்ஷித் பாரத் 2047 இலக்கிற்கும் பங்களிக்கும் என்று கூறியிருக்கிறார். இந்தியாவை பொறுத்தவரை இந்த ஒப்பந்தம் வெறும் மற்றொரு வர்த்தக ஒப்பந்தம் என்பதை தாண்டிய முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.